Dear people, we continue with the thought that the greatest possession of a Christian in the world is two things. தொடர்ந்து நான் உங்கள் மத்தியிலே பேசும்படியான வேளையில் ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளுகிற மிக உன்னதமான காரியம் இரண்டு காரியங்கள். One thing, the peace. ஒரு காரியம் சமாதானம். The other thing, joy. இன்னொன்று சந்தோஷம். If you say, I don't have these things, I tell you, you are too far from God. இவைகள் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொல்வாயானால் நீ தேவனுக்கு தூரமாக இருக்கிறாய். Probably you may say, I'm too close to God, I'm a Christian, I believe God, I read Bible, I pray. ஒருவேளை நீங்கள் சொல்ல, நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன். Dear people, the greatest work that God does in a sinner is not the change of outward appearance. ஒரு பாவியின் வாழ்க்கையில் தேவன் செய்கிற மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்றால் வெளியான தோற்றத்தில் மாற்றம் அல்ல. You must understand, this is nothing to do with any change outwardly. எந்த விதமான வெளியான ஒரு மாற்றத்தை செய்கிற காரியம் என்பது கிறிஸ்துவில் இல்லை. Then what is the change which Christ wrought in a sinner? அப்படின்னா ஒரு பாவியின் வாழ்க்கையில் தேவன் செய்கிற மாற்றம் என்ன? What is the real change which Jesus does in the life of a person? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து செய்கிற மாற்றம் என்ன? The change of heart. இருதயம் மாற்றப்படுகிறது. That's why the Bible says, I give a new heart. ஆகவே இந்த வேதம் சொல்லுது, ஒரு புதிய இருதயத்தை நான் கொடுக்கிறேன். A new nature I give you. ஒரு புதிய சுபாவத்தை, தன்மையை நான் கொடுக்கிறேன். A new way of look at things in this world I give you. இந்த உலகத்தை பார்க்கிற காரியத்தில் ஒரு புதிதான ஒரு நோக்கத்தையும் பார்வையும் உன்னுடைய வாழ்க்கையில நான் கொடுக்கிறேன். Unless God has wrought these changes in your heart, you are absolutely not a person in which God had any work on your heart or soul. இந்த ஒரு மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையில் நடைபெறவில்லை என்றால் தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலும் எந்த விதமான காரியத்தை செய்யவில்லை. This morning I was talking about the peace which passeth all understanding, which Jesus promised. இயேசு வாக்கு பண்ணின சமாதானத்தை குறித்து நான் பேசுகிறேன். Yes, John's Gospel 14:27. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:27. Peace I leave with you, my peace I give unto you, not as the world giveth. Give I unto you, let not your heart be troubled, neither let it be afraid. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. Peace I leave with you, my peace I give unto you. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். If I have this peace, what will be the reflection in my life?
இந்த சமாதானத்தை என்னுடைய வாழ்க்கையில் பெற்றிருப்பேனானால் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற காரியம் என்ன? Let not your heart be troubled, neither let it be afraid. உங்கள் இருதயம் கலங்காது, பயப்படாது. Your heart will not be troubled and you will not be a person who is afraid. உன் இருதயம் கலங்காது, பயப்படாது. Whatever may be the thing that you will pass through, கடந்து போகிற எதுவாக இருந்தால். So such a peace Jesus gives to a person who is surrendered to him. தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு மனிதனுக்கு தேவன் அவிதமாக கொடுக்கிறார். The next thing I told you, John's Gospel 15:11. அடுத்த காரியம் நான் சொன்ன யோவான் 15:11. என்னுடைய these things have I spoken unto you, that my joy might remain in you and that your joy might be full. என்னுடைய சந்தோஷம், my joy I give you. I give my joy. என்னுடைய சந்தோஷம், that it may remain in you, not just passing joy. ஏதோ இன்னைக்கு இருந்து நாளைக்கு போறதில்லை. that will remain in you. அது உன்னில் இருக்கும். the joy might be full. அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி. These are all the two things which Jesus promised to his children. இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரண்டு காரியங்கள் இதுதாங்க. The joy of salvation, ரட்சிப்பின் சந்தோஷம். That's why in Habakkuk said, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், the fig tree doesn't blossom, I will rejoice in the God of my salvation. என் ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவேன். I tell you, dear friend, if you don't have these two things in your life, இந்த ரெண்டு காரியனுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா, probably it's of your ignorance, maybe that I can't emphasize much. ஒருவேளை என்னுடைய அறியாமை, ஆனால் அதை நான் அதிகமாக முக்கியப்படுத்த மாட்டேன். ஏன்னா when you are a child of God, நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தா, you will possess these things as an inheritance for the child of God. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ரெண்டு காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில நீ பெற்றிருக்க வேண்டும். If not, இல்லை என்று சொன்னால், it's time for you to examine. உன்னை ஆராய்ந்து பார். Surrender to God. தேவனுக்கு உன்னை ஒப்பு. Lord, am I truly saved? நான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? Is there a joy of salvation remain in me? கர்த்தருடைய சந்தோஷம் என்னில் இருக்கிறதா? Dear people, I am not telling you a story. நான் உங்களுக்கு கதை சொல்லலை. I have been telling that God has got a plan for each one of us. தேவன் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். Really, the Lord has been so gracious with me that He is fulfilling His plan in my life. தேவன் கிருபையுள்ளவராக என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். Because God graciously helped me to surrender my life to Him. கிருபையா எனக்கு அவர் செய்த உதவி, என்னுடைய வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்தேன். It is His provision. அவருடைய கிருபை. I am completely a rotten, ஒரு அழுகி போன மனுஷன், rotten in sin, பாவத்தினால் அழுதி கொண்டிருந்த மனிதன். But God helped me to surrender. அவருக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு உதவி செய்தார். So what is the present problem of mine, you can ask now this evening.
இந்த மாலையில் ஒருவேளை என்னுடைய பிரச்சனை என்னங்க நீங்கள் கேட்கலாம். I will tell you your problem now. உன்னுடைய பிரச்சனை இந்த மாலையில் நான் சொல்லுறேன். This is your problem. இதுதான் உன்னுடைய பிரச்சனை. But because of this, you don't have this joy and peace in your life. இந்த சந்தோஷ சமாதானுடைய வாழ்க்கையில் இல்லை. You are miserable. நிர்பந்தமாக இருக்கிற. Your nature is not changed. உன்னுடைய சுபாவம் மாற்றப்படவில்லை. Your heart is not really changed. உன்னுடைய இருதயம் உண்மையாலுமே மாற்றப்படவில்லை. You don't have a living relationship with God. ஜீவனுள்ள தேவனோடு கூட கொண்டிருக்கிற ஒரு தொடர்பு உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே இல்லை. Even though you talk and tell many things about God and the things of God, தேவனுடைய காரியங்களை குறித்து தேவனுடைய அநேக காரியங்களை நீ பேசிக் கொண்டிருந்தாலும் it's all empty words. அதெல்லாம் வெறுமையான வார்த்தைகள். So God has said, this is your problem. இதுதான் உன்னுடைய பிரச்சனை. Matthew Gospel 6:24, மத்தேயு 6வது அதிகாரம் 24வது வசனத்தில் God said, no man can serve two masters, for either he will hate the one and love the other, or else he will hold to the one and despise the other. He cannot serve God and mammon. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. The problem of present day Christian is he tries his level best to serve two masters. இன்றைய காலத்து கிறிஸ்துவனுடைய பிரச்சனை என்னன்னா, ரெண்டு எஜமானுக்கு நான் ஊழியம் செய்ய போராடுறேன். Yes, that is your real problem. அதான் உன்னுடைய பிரச்சனையே. You try to serve God on the one hand and try to serve the mammon on the other hand. ஒரு பக்கம் ஆண்டவரை சேவிக்கிற நீ பிரயாசப்படுகிற, இன்னொரு பக்கம் உலகத்தையும் சேவிக்க பிரயாசப்படுற. I appreciate your desire and honesty that you are a person who wants to serve God in your corner of your heart. உன் இருதயத்தை ஒரு மூலையில் ஆண்டவரை நான் பிரியப்படுத்துன்ற எண்ணம் உனக்கு இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அதை நான் மெச்சுகிறேன். பட் on the other hand, you have a desire to serve the world. இன்னொரு பக்கம் உலகத்துக்கு ஊழியம் செய்ய நீ பிரயாசப்படுற. You are being dragged by either this way or that way. இந்த பக்கம் அல்லது பக்கம் நீ எப்போ இழுக்கப்பட்டே போயிட்டு இருக்கிற. Sometimes you pray, சில சமயம் ஜெபிக்கிற. You have a longing and desire for God. ஆண்டவருக்கு என்ன வாஞ்சர். On the other side, you are not changed and you try to serve the mammon, the world. நீ உலகத்துக்கு சேவம் பண்ண முடியா பார்க்குற. That doesn't mean that you have to leave your job. உன்னுடைய வேலை விடணும்னு அர்த்தம். Where you are, you can serve God even in your profession. உன்னுடைய பணியில் நீ தேவனுக்காக ஊழியம் செய்ய முடியும். That doesn't mean that you have to leave off all your job and come and serve God. அவனுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்கு வந்து சேவிக்கணுங்கிறது இல்லை. Bible says it is impossible. முடியாது. No man can serve two masters. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூட. That is the problem of present day Christians. இந்த பிரச்சனை இன்றைய கிறிஸ்தவருடைய பிரச்சனை அதுதாங்க. On the one hand, I would like to have this world. அந்த ஒரு பக்கம் உலகம் எனக்கு தேவை. I would like to enjoy this world. இந்த உலகத்தை அனுபவிக்கிறோம். That doesn't mean you should become a sannyasi. நீ ஒரு சன்னியாசியா மாறணுன்ற அவசியம் இல்லை.
I tell you, if you are a true child of God, you will enjoy the creation more than the person of the world. இந்த உலகத்தின் மனுஷனை விட இயற்கையை நீ உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாகவே அனுபவிப்ப. The world will serve you, not you will serve the world. உலகத்துக்கு நீ சேவகம் பண்ண வேண்டியதில்லை, உலகம் உனக்கு சேவகம் பண்ணும். So it is impossible to serve two masters. ஆகவே இது முடியாது. I have been telling there are two forces in the world, or else I could say three forces. I just mentioned morning only two. இந்த காலையில் ரெண்டு காரியத்தை சொன்னேன், but really speaking there are three forces that try to distract you from the path of God. ஆண்டவருடைய வழியிலிருந்து உன்னை இழுக்கும்படியான மூன்று காரியங்கள். First and foremost is, முதலாவது காரியம், your unchanged heart, உன்னை மாற்றப்படாத இருதயம். The old man lurking in your heart, அந்த பழைய மனுஷன் இருதயத்தில் இருக்கான் பாருங்க. The old nature, அதே சுபாவம். The old man's exhibitions of his own self, அந்த பழைய மனுஷனுடைய சுயம் காட்டுற அந்த தோற்றங்கள் எல்லாம். The old man's property which you own by birth, from the very sin you are born. நீ பாவத்தில் கற்பம் தரித்தையே, அந்த பாவத்தினுடைய தொடர்ச்சி, அந்த ஜென்ம பாவம், ஜென்ம சுபாவம், the carnal nature. Somehow or other it exhibits very quickly in your family, in your way of talking. குடும்பத்தில் பேசுறதுலாம் சீக்கிரம் அது அப்படியே காணுது. I have no much time to explain those things to a greater extent. அதிகமாக விளக்கப்படுது. But the other thing is the world. அடுத்தது உலகம். It's all interconnected. எல்லாம் சேர்ந்து இருக்கு. The world, உலகம். The lust of the eye, கண்களின் இச்சை. The lust of the flesh, மாம்சத்தின் இச்சை. The pride of life, பெருமை. I am so and so. Now, and the third thing is the devil. மூன்றாவது பிசாசு. The thing is, you must understand, the devil want to trouble you a lot when you are very well sleeping in your own sin and your own self. உன் சுயத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது, உன் பாவத்தில் தூங்கிட்டு இருக்கும் பிசாசு உன்னை பற்றி ரொம்ப கவலைப்பட மாட்டான். பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி டெட். நீ ஏற்கனவே செத்து போன ஒரு நபர் தான். dead in soul, dead in sin. பாவத்தில் மரித்து போன ஆத்மா, ஆத்மாவில் மரித்து போன ஆத்மா. That's what the Bible says. That's why he quickened the soul, the dead soul. That's why in Ephesians 2nd chapter, எபேசியர் 2வது அதிகாரத்தில் அதான் சொல்ல, பாவங்களினாலும் அக்கிரமங்களாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். It's a resurrection. இது உயிர்த்தெழுதல். It is not simply a statement to say that you are simply a changed person. ஏதோ மாற்றப்பட்ட ஒரு நபர் இல்லைங்க. you are dead. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். God revived when you were dead in sin and trespasses. Christian life is a resurrected life. கிறிஸ்தவ வாழ்க்கை உயிர்த்தெழுந்த வாழ்க்கை. So that's why God said, you can't serve on the one hand the world, on the other hand the God. ஒரு பக்கம் நீ உலகத்தை, இன்னொரு பக்கம் தேவனை நீ சேவிக்க முடியாதப்பா. Either you come to the world, go to the world, or come to me. நீ ஒன்று உலகத்தின் பக்கமா போ, இல்லைன்னா ஏன் பக்கமாவா? Because even if you serve two masters, ultimately the life will be calculated as though you live on the side of the world. நீ ரெண்டு பக்கம் வாழ்ந்துட்டு இருந்தா கடைசியில் நீ உலக பக்கமாக தான் நீ போனதாக காணப்படுவ. You have nothing to do with eternal heaven.
பரலோகத்தை சுதந்திரிக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. You are not fit for that, dear friend. You are absolutely away from the God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ முற்றிலும் புறம்பாக இருக்கிற. You can't serve two masters. The Lord Jesus said, முடியாது. It's impossible. முடியாது. Even now God speaks to you, either take a decision to surrender to God or to reject and go to the world and be perished. அவ தேவன் சொல்றாரு, ஒன்று நீ உன்னை தாழ்த்தி இந்த நேரத்தில் ஒப்புக்கொடு, இல்லைன்னா God said, go. To the eternal damnation prepared for the devil from the beginning of the world. உலகம் உண்டாக்கும்பாக உண்டாக்கப்பட்ட பிசாசுக்கு உண்டாக்கப்பட்ட நரக ஆக்கினைக்கு நீ போக வேண்டியதுதான். Dear friend, I tell you, this may be too harsh for you. இது மிக கடினமாக இருக்கும். But ultimately, what is the use of mere hearing every week God's word and going and continuing and trying to serve two masters lifelong? Almost we are very close to the next year. நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமயத்தில் அவனுடைய வார்த்தையை வந்து கேட்டுட்டு போயிட்டு நீ அப்படியே வாழ்ந்து அடுத்த வருஷத்துக்கு பக்கமாக வந்துட்ட என்ன பிரயோஜனம் நான் கேட்குறேங்க. ஐ ஆம் வெரி ஃப்ராங்க் வித் யூ திஸ் ஈவினிங். இந்த மாலையில் நான் ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தான் நான் பேசுகிறேன். God said you can't serve, no man can serve two masters. ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. God continues 25th verse of Matthew 6. மத்தேயு 6:25 ஆண்டவர் சொன்னார், therefore I say unto you, therefore, ஆகவே நான் சொல்றேன், take no thought for your life, what ye shall eat or what ye shall drink, nor yet for your body what ye shall put on. Is not the life more than meat, and the body than raiment? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்கு கவலைப்படாதிருங்கள் என்று கூட சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? I would like to come to you because God says how God have been dealing with until 31st, because it's too long. 31 வரைக்கும் அது ரொம்ப நீண்டதாக இருக்கிற. Probably you can read 31st. ஆகையால் therefore take no thought saying what shall we eat or what shall we drink or wherewithal shall we be clothed. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். For after all these things do the Gentiles seek, for your heavenly Father knoweth that ye have need of all these things. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். But seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். There is only one formula God has set. ஒரே ஒரு காரியத்தான், seek first God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள். Seek ye first God and his kingdom. Nothing to replace God with anything other than God being the first. தேவன் முதலாவது வைக்காதபடிக்கு வேற எது வச்சாலும் அது சரியில்லை. How many of you really honor Lord's Day? எத்தனை பேர் கர்த்தருடைய நாளை கனப்படுத்துறீங்க? Do you have God has given you 7 days and us 1 day. 7 நாளை கொடுத்துட்டு ஆண்டவர் ஒரு நாளை கேட்குறாரு.
If you are a true Christian, you will consecrate this day for God's work. இந்த நாள் ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிப்ப ஒப்பு கொடுப்பாய். Dear people, I have come from the very bottom of my responsibility to God. தேவனுக்கு கொடுக்கிற உத்தரவாதத்தில் கீழே இருந்து வந்தவன். I have been telling you many times. நான் சொல்லியிருக்கிறேங்க. I was responsible to sweep a simple church, to put the sackcloth and to do everything, even cleaning the toilet, which is not a real toilet, but they will go urinate and it will be smelly. I have to pour water and clean, rub it and clean it. நான் கீழே இருந்து வந்தவங்க. சபை என்ற இடத்துல, ஒரு சின்ன இடத்துல சாக்கு தாங்க, பாயும் கிடையாது. அதை கூட்டி பெருக்கி சாக்கு போட்ட ஆளுங்க நான். அங்கே யூரினுக்கு டாய்லெட் இந்த மாதிரி இல்லை, ஒரே ஒரு ஹோல் தான் இருந்தது. எல்லாம் யூரின் போன பின்னால் அது எப்படி இருக்கும்னு தெரியும், நாற்றம் எடுக்கும். அங்கே தண்ணி ஊற்றி தேய்ச்சி கழுவுறது தாங்க என் வேலை. I did that, but not 1 week, 2 weeks, some years. சில வருடங்கள் செய்தான். That's why God honored me, dear people. I tell you, this is the honor which God has rewarded me because I served Him. அவருக்காக நேச பணி நிமித்தமாக தேவன் என்னை கனப்படுத்தி இருக்கிறார். It is not that I am a possessor of great things in the world which is to be boasted in the world. உலகத்தில் இதை மேன்மை பாராட்டக்கூடிய சில காரியங்களை பெற்றிருக்கிற ஒரு மனுஷனா இல்லைங்க. But I could say with all my heart, with all humility, ஆனால் முழு தாழ்மை சொல்லலாம், God has given me peace and joy in my life. என்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாருங்க. I am not afraid. நான் கவலைப்படுறதில்லை. Because I know whom I believe. நான் விசுவாசிக்கிறவர் என்ன என்றாரு, the God who called me so many years back, leave off everything and come. எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்ன அழைத்த தேவன் இன்னைக்கு வரைக்கும் He sustains me, என்னை காத்திருக்கிறார். Because I had every privilege to exalt myself to be a person who would come to a very top post in the medical field. மெடிக்கல் சைடில் எல்லாம் மேலே வர்றதுக்குரிய எல்லா காரியம் எனக்கு இருந்தது. I left off everything, எல்லாம் விட்டுட்டேன். I had the privilege to study PG, மேலே படிக்க இருந்தது. Because of my reservation, எனக்கு கோட்டா இருந்ததுனால I could come up very quickly, because so many friends of mine who studied with me, they come up as directors and so much. அவங்க வாழ்க்கையில் எல்லாம் டைரக்டர்ஸ் மற்றவங்களாம் வந்தாங்க. I tell you, dear friend, another person he is from the housing board near 4 roads, a very poor boy. Housing board பக்கத்தில் ஒரு ஏழை பையன். His name is Raja. We both went and joined the same day. ஒரே நாளில் போய் ஜாயின் பண்ணணும். He was a gold medalist, MD Pediatrics. A gold medalist, MD Pediatrics. But what happened, do you know that? என்ன நடந்தது தெரியுங்களா? He got an affair with a sweeping lady in the hospital and he was caught and got married to that lady. ஆஸ்பத்திரி க்ளீன் பண்ணுற ஒரு பெண்ணோட கூட தவறான தொடர்பு கொண்டு பிடிபட்டு கல்யாணம் பண்ணார். Of course, I met him in Kolli Hills. He was a director who came to facilitate a function. ஒரு விழாவை நடத்தும்படியாக Kolli Hills வந்தப்போ I went and met him. போய் சந்தித்தேன். என்ன ராஜா, how are you? I asked him. But dear friends, I never longed for that. அதற்காக நான் வாஞ்சித்ததே கிடையாது. I never regretted for that. அதற்காக வருத்தப்பட்டதும் கிடையாதுங்க. But God has given me the privilege of having peace and joy in this world. இந்த உலகத்தில் ஆண்டவர் என்னை கிருபையாய் காத்துக்கொண்டார். Even when my night duties in the hospital,
Because I was a Christian, God kept me pure in the midst of all the dangers of spoiling in sin when I was doing night duties. இரவு நேர வேலைகளெல்லாம் செய்யும் பொழுது, பணி செய்யும் பொழுது, the nurses will come and wake me up as I was in duty. டியூட்டியில் இருக்கும் பொழுது அந்த எழுப்புவாங்க. But God kept me in those dangerous situations. ஆபத்தான சூழ்நிலைகளில் தேவன் என்னை காத்து. Because God is God's grace. கர்த்தருடைய கிருபை. Dear people, I tell you, when we honor God, God will honor us. நம்ம கர்த்தரை கனப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை கனப்பட. When we dishonor God, God will definitely dishonor. No doubt about it. அது சந்தேகமே இல்லைங்க. No doubt about it. சந்தேகமே இல்லை. When you dishonor God, don't expect God to honor you. நீ ஆண்டவரை அலட்சியப்படுத்தும் பொழுது தேவன் உன்னை கனப்படுத்துவார் என்பதை தயவு செய்து எதிர்பார்க்காத. It is not legitimate at all. அது நேர்மையானதே கிடையாது. But many Christians think that way. அதான் அநேக கிறிஸ்தவர்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க. I won't honor God. ஆண்டவர் நான் கனப்படுத்த, but he should honor me. அவர் என்ன கனப்பட, he should give me peace, சமாதானம் கொடுக்கணும். He should give peace, joy, சந்தோஷம் கொடுக்கணும். He should bless me, என்னை ஆசீர்வதிக்கணும். He should bless in this and bless and that. அதில் இதில் I tell you, dear friend, it's a great disappointment. I'm sure that you will end up with. இது மிகப்பெரிய ஏமாற்றம் நீ சந்திக்கும் முடிவு. Don't think that you are a bigger fellow. நீ ரொம்ப பெரியவராக நினைச்சுக்காத. What the Bible says in Proverbs 3:5, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் வேதனை சொல்லுகிறது. Proverbs 3:5-7, நீதிமொழிகள் 3:5-7. Trust in the Lord with all thine heart, and lean not unto thine own understanding. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். The great danger of yours is your own understanding. உன் சுய புத்தி தாங்க உனக்கு பெரிய எதிரி. You argue based on your own understanding or your own intelligence, even I could say. உன்னுடைய புத்தியை வச்சு நீ பேசுகிறாய். But dear friend, Bible says first leave off. அதை விடு. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் சுய புத்தியை விட்டுடு. Don't lean on your own understanding. Today people are being spoiled because of their own understanding. அவங்களுடைய சுய புத்தியினால ஜனங்கள் கெட்டு போகிறார்கள். Lean not unto thine own understanding, but trust in the Lord with all thine heart. முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்த. 6th verse, in all thy ways acknowledge him, and he shall direct thy paths. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் பாதை சரியா இல்லைங்க. Your path is not right. It's crooked. The கோணல் மானலா இருக்கு. You could not go straight. நேரா போக முடியல. You go this way, that way, this way, that way. இந்த வழியில போற, அந்த வழியில போற, அந்த வழியில போற. You are dodging. நீ எதுலையுமே இல்லாம, ரெண்டு பக்கம் இல்லாம அப்படியே போயிட்டே இருக்கிற. You don't have a straight path because your path is not straightened by God. உன்னுடைய வழி தேவனால சரிப்படுத்தப்படவில்லை. In all thy ways acknowledge him. வழிகளில் அவரை நினைச்சுக்கப்பா. அப்படின்னா என்ன? Dear people, I tell you, I have been reading this Bible. This is not to boast in any way.
பெருமை பாராட்ட for 40 years, 40 வருஷம். But I tell you this morning, this verse opened in such a wonderful way to my spirit. என்னுடைய ஆத்மாவுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை போதித்தது போல இருந்தது. What is it? How could I acknowledge God? தேவனை எப்படி நான் அங்கீகரிப்பது? In Tamil it says நினைத்துக்கொள், but it's acknowledging means அங்கீகரிப்பது. Because, dear people, I know what I am. I've been telling again and again, நான் யாருங்கிறது எனக்கு தெரியும். நான் மறுபடியும் சொல்கிறேன். If God's grace is taken a second in my life, I will be in the gutter. ஒரு செகண்ட் அவனுடைய கிருபை என்னிடத்திலிருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னா சேத்துல தாங்க இருப்பேன். gutter of sin, பாவச்சேற்றில் தான் இருப்பேன். பிகாஸ் ஐ நோ மை ஹார்ட், என் இருதயம் எனக்கு எப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஐ நோ வாட் இஸ் மை ஓல்டு மேன், என்னுடைய பழைய மனுஷன் யாருங்கிறது எனக்கு தெரியும். ஐ நோ மை வீக்னஸ் ஆஃப் மை ஓல்டு மேன், என்னுடைய பழைய மனுஷனுடைய பலவீனம் என்னங்கிறது எனக்கு தெரியும். How quickly, if God's grace is removed, I will headlong plunge in the miry clay that I know. தேவனுடைய கிருபை ஒரு சனப்பொழுது என்னை விட்டு எடுக்கப்பட்டு போயிருமானா, நான் பாவங்கிற உளையான சேற்றில் எவ்வளோ சீக்கிரம் மூழ்கிடுவேங்கிறது எனக்கு தெரியும். I'm not telling you simply, ஏதோ சொல்கிறேன், that is the real fact. உண்மை அதுதான். Because I know what it is. Every time God's grace is sufficient for me when I face the temptation. சோதனையை சந்திக்கும் பொழுது தேவனுடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. Every time when I being troubled with something, I could understand how God's peace rules in my heart, assuring me that if I commit myself to God, God takes care of it. நான் ஒவ்வொரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் தேவன் எனக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார். என்ன நிச்சயம்னா, அது ஆண்டவரிடத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேங்க. It doesn't mean that I am a man without problems. பிரச்சனை இல்லாத மனுஷன் இல்லை. I have so many problems, so many பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள். But one thing I have learned in my life, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் கற்றிருக்கிறேன். அது என்னென்னா, surrendering myself to God at every step. ஒவ்வொரு அடியிலும் ஆண்டவரிடத்தில் என்னை தாழ்த்தியப்ப, Lord, I need your grace. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு தேவை. I can't deal this situation with my own intelligence. என்னுடைய ஞானத்தினால் இந்த காரியத்தை கையாள முடியாது. I tell you, dear friend, I am a man of much failures in this world. இந்த உலகத்தில் அதிகமான தோல்விகளை சந்திச்சங்க நான். To prove, I tell you one, அதை நிரூபிக்க ஒன்று சொல்கிறேன். In medicine there is a subject called physiology. Physiologyன்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. I don't remember exactly, it's the 5th or 6th attempt I passed. 5வது 6வது முறை தான் பாஸ் பண்ணேன். That also by the mercy of the examiner, he pushed me out from and made me to pass. He put the mark and passed me. அவ்வளோதான். 5வது 6வது முறை தான் நான் பாஸ் பண்ணினேன். அந்த எக்ஸாமினர் இறக்கப்பட்ட அந்த ஓரல்னு ஒன்று இருக்கும், அதில் எனக்கு மார்க்கை போட்டு இவனை நீ வச்சிருந்த பிரயோஜனமே இல்லைன்னு தள்ளி விட்டாருங்க. He was a Brahmin actually. I was wondering how God really helped, because I lost 2.5 years in the second year itself. ரெண்டாவது வருஷத்திலே 2.5 வருஷம் வீண் பண்ணிட்டேங்க. It was supposed to be 6.5 years. I studied 9 years medicine. 6 வருஷத்தில் முடிக்க வேண்டிய கோர்ஸ் 9 வருஷத்தில் முடித்தேன். You could understand, evaluate the intelligence of mind. என்னுடைய புத்தி என்னங்கிறது உங்களுக்கு தெரியும்.
Dear people, I acknowledge God, Lord. I surrender to you. ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். Even now that is the thing which I am continuing to do. இப்போ அதைத்தான் செய்கிறேன். Acknowledging God at every step. ஒவ்வொரு இடைய சூழ்நிலையிலும் நான் என்ன சொல்கிறேன், Lord, I don't know how to deal with this. ஆண்டவரே இதை எப்படி சந்திக்கிறது எனக்கு தெரியாது. Even somebody speaks in irritating me. என்னை கோபப்படுத்த முடியாராலும் பேசினால் கூட I say, Lord, forgive them, for they do not know what they are speaking and doing. ஆண்டவர்களை மன்னியும், அவங்க பேசுகிறது என்னங்க தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஐ எம் ஃப்ரீ ஃப்ரம் பிட்டர்னஸ். கசப்பிலிருந்து நான் விடுதலையாகிறேன். ஐ எம் ஃப்ரீ ஃப்ரம் ரெசிப்ரோக்கல் ஆங்கர். அதுக்கு பதிலாக கோபப்படுறதுலேருந்து நான் விடுதலையாகிறேன். ஐ எம் ஃப்ரீ ஃப்ரம் தி இம்பேக்ட் தட் வில் பிரிங் இன் மை ஹார்ட் த பீஸ்லெஸ்னஸ் அந்த bodily ailment. சமாதானமின்மை என்னுடைய சரீரம் பாதிக்கிறதெல்லாம் விடுதலையாகிறேன். All because I surrender to Him. அவரிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன். Lord, I don't know how to deal with this. அது தெரியாது. Today, this very moment, I do. That is acknowledging God. அதுதான் ஆண்டவரை அங்கீகரிக்கிறது. Lord, at every step, ஒவ்வொரு இடத்திலும் I acknowledge Him. ஆண்டவரே நீங்கள் தான். When I face temptation, சோதனையை சந்திக்கும் பொழுது I acknowledge Him. அவர் அங்கீகரிக்கிறேன். When there is trials, சோதனை வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது I acknowledge Him. When there is need, my financial need, என்னுடைய பண தேவை இருக்கும் பொழுது I acknowledge Him. When I am being tempted by my looks, என்னுடைய பார்வையில் சோதிக்கப்பட I acknowledge Him. When I tempted by my flesh, மாம்சத்தில் சோதிக்க I acknowledge Him. When I am tempted by pride, I acknowledge Him. When I tempted by the world, உலகத்தில் நோக்கி இருக்கும் பொழுது I acknowledge Him. When the devil tempts me, I acknowledge Him. அவரை நான் அங்கீகரிக்கிறேன். I am absolutely helpless. நான் முழுக்க உதவியற்றவன். பவுல் சொன்னார், நான் இருக்கிறது கிருபையினால் இருக்கு. I live by faith. What I am is by faith. வேற ஒன்றுமே இல்லை. நான் இருக்கிறது கிருபை, அவ்வளவுதான் சொல்லுவேன். That is acknowledge. சுய புத்தியின் மேலே சாயறதை நீ விட்டுரு. Don't lean on your own understanding. Don't make all analysis. அதை இதெல்லாம் நீ செய்யாத. லீன் ஆன் காட். தேவனை சார்ந்து கொள். யூ கான் சர்வ் டூ மாஸ்டர்ஸ். ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. யூ கான் ப்ளீஸ் மேன் அண்ட் ப்ளீஸ் காட். மனுஷனையும் பிரியப்படுத்த முடியாது, தேவனையும் பிரியப்படுத்தும். தட் டசன்ட் மீன் தட் யூ ஷுட் பி அரகன்ட். அப்படின்னா நீ பெரிய இதை ஒரு மாதிரி இதாக இருக்கல. பட் வித் ஆல் ஹியூமிலிட்டி யூ சே, லார்ட், ஐ அக்னாலேஜ், ஐ சர்வ் யூ. நான் உம்மை அங்கீகரிக்கிறேன், நாமக்கு பணி செய்கிறேன். த லார்ட் வில் கைட் யூ. Dear people, then உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். தானே உன் பாதை அப்ப செவ்வைப்படும். The crooked path will be straightened. ஏன் உன் பாதை இன்னும் குறுக்கடா இருக்கு? உன் பாதை ஏங்க இன்னும் குறுக்கடா இருக்கு? Why your path is still not straightened? Because you are not acknowledging God. At every way, at every situation, at every temptation, ஒரு சோதனையில் ஒவ்வொரு காரியத்திலும் நீ ஆண்டவர் அங்கீகரிக்கிறது இல்லை. This evening I would like to honestly ask you, நேர்மையாக அவங்களை கேட்குறேன். Dear people, unless you honor God, நீ ஆண்டவரை கனப்படுத்தலைன்னா, unless you acknowledge God, நீ ஆண்டவரை அங்கீகரிக்கலைன்னா, God will never straighten your path, dear friend. தேவனுடைய பாதையை செவ்வைப்படுத்த மாட்டார். You call yourself 1,000 times a Christian and converted Christian. Damn. 1000 முறை சொல்லு, நான் கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன். Tell you, dear friend, don't open your eyes like the rich man in the hellfire. ஐஸ்வர்யனை போல நரகத்தில் உன் கண்ணை திறக்காத. இட்ஸ் டைம் நவ். God is speaking to you. தேவனோட பேச. Are you willing to acknowledge? Humble. தாழ்த்த விரும்புகிறையா? அவர் அங்கீகரிக்க விரும்புகிறையா? ஒரு இடத்திலும்
லெட்ஸ் ப்ரே. ஜெபிப்போம். உங்கள் இருதயத்தை சோதித்து பாருங்கள். ஆண்டவரிடத்தில் அங்கீகரிக்க விரும்புகிறீங்களா? ஆண்டவரே, உண்மை இல்லாமல் என்னால் முடியாது, நான் ஒன்றுமில்லை, என்னை மன்னியும், எனக்கு இரக்கத்தை தாரும், என் பாவத்தையெல்லாம் மன்னியும். எவ்வளோ காலம் ஆண்டவரே நான் 2 எஜமான கூலியை செஞ்சுட்டே இருக்க பார்ப்பேன். இங்கே வரும்பொழுது பக்திமான போல இருக்கு, ஆனால் வீட்டில் பேயாட்டம் போடுறேன். வீட்டில் என் சுய மனுஷ ரூபத்தையெல்லாம் அப்படியே காட்டுறேன். ஆண்டவரே மன்னியும், மன்னியும் ஆண்டவரே மன்னியும். நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்னா அது உம்முடைய கிருபை. என்னை அழிக்காமல் இருக்கேன்னா அது உம்முடைய கிருபை. வேறு ஒன்றுமே நான் சொல்ல முடியாது. என்னை மன்னியும், என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். நான் யார் என்னங்கிறது உமக்கு தெரியும். இந்த வேளையில் நான் உம்மை ஒப்புக் கொடுக்குறேன். ஒவ்வொரு அடியிலும் நான் இனிமேல் உங்களை அங்கீகரிப்பேன் ஆண்டவரே. ஒவ்வொரு அடியிலும் ஆண்டவரே நீரே உண்மை இல்லாமல் நான் முடியாது, நான் அங்கீகரிப்பேன். சொல்லுங்கள் ஆண்டவரிடத்தில். உங்கள் வாழ்க்கையை கோணலான விலை சபைப்படுத்துவார். கிருபை நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவரை கொண்டு இந்த நாளில் பேசியிருக்கிறீர். இது மனுஷனாக நான் பேசலை, நீர் பேசியிருக்கிறீர். நீர் ஒருவரே இந்த மக்கள் உள்ளங்களில் பேச முடியும் ஆண்டவரே. உம்மை புறக்கணிக்கும் பொழுது கர்த்தருடைய நாளை அலட்சியப்படுத்தி இன்றைக்கு எத்தனையோ பேர் வீட்டில் உட்காந்து ஒருவேளை டிவி பார்த்துட்ருக்காங்களா, அதை பார்த்துட்ருக்காங்களா, அவங்கள ஆண்டவரே நீங்கள் அவங்க ஒரு வேளை 1008 ஜெபம் பண்ணாலும் நீர் எப்படி கேட்பீர்? மற்றவங்க ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை எப்படி கேட்பீர்? அந்த ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லாத நிலையில் பிசாசு கண்களை குருடாக்கி போட்டிருக்கிற ஆண்டவர். அதுதான் சொல்ல முடியும். மன்னியும், இறங்கும், கிருபையாயிரும். இந்த இடத்துல வார்த்தையை கேட்டு கடைசியில் ஐஸ்வர்யானா போல நரகத்தில் கண்ணை விழிச்சா. ஐயோ ஆண்டவரே, நான் நரகத்தை நம்புறனோ நம்பலையோ, ஆனால் ஒரு நாள் விழிக்கிற வேண்டியதான். ஐயோ ஆண்டவரே இறங்கும், கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.